கைகேயி. அவளுடைய பெயரை கேட்டவுடனே உங்களுக்குள் என்ன தோன்றுகிறது? அவள் ஒரு கொடூரமான பெண், ஒரு அன்னையின் தோல்வி என்றுதானே? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவள்தான் சரஸ்வதியின் அவதாரம் என்று. அவள் செய்தது பாவமல்ல, பூரண ஜென்ம தியாகம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்களே கைகேயியை வணங்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் மனதை முற்றிலும் மாற்றும் உண்மையான கைகேயியின் கதை. துருபதனின் மகள் திரௌபதி, ஜனகனின் மகள் ஜானகி, பாஞ்சாலனின் மகள் பாஞ்சாலி, அது போலவே கேகய மன்னனின் மகள் கைகேயி. ஆனால் கைகேயி என்றால் வெறும் ஒரு பாவ பெண் அல்ல. அவள் பெயரை தவிர அவள் உண்மையான அடையாளம் முழுவதுமாக மறைக்கப்பட்டுள்ளது. இந்த கதையை நாமும் நம் மூதாதையர்களும் நூற்றாண்டுகளாக தவறாகவே புரிந்து கொண்டோம். ராமாயணத்தில் ஒரு பகுதியை மட்டுமே எடுத்து பார்த்து கைகேயின் மீது பழி சுமத்தி விட்டோம். ஆனால் இன்று நம்மால் அந்த மாய பிம்பம் உடைய போகிறது. கைகேயி என்ற பெண் ஒரு மனித பெண்ணே அல்ல, சத்தியமாக தேவி சரஸ்வதியின் அவதாரம் தான். இந்த புனிதமான வரலாற்று பகுதியை முழுமையாக கேளுங்கள். கேகய தேசத்தின் மன்னர் அஸ்வபதி ஓர் தர்மசாலி, வைச்வானர வித்தையில் தேர்ச்சி பெற்றவர். அவர் செய்த பூஜையில் கையில் வீணையுடன் சரஸ்வதி தேவி தரிசனம் தந்தார். அளவு கடந்த ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்ற மன்னர் அம்பிகையை வலம் வந்து துதித்தார். தன் உள்ளத்தில் நிறைந்திருந்த கவலையை வெளிப்படுத்தினார். அம்மா, உனக்கு சமமான குழந்தையை எனக்கு தந்தருள வேண்டும், இதுவே நான் கேட்கும் வரம் என வேண்டினார். சரஸ்வதி தேவி சிரித்தபடியே, நானே உனக்கு பெண்ணாக பிறக்கிறேன், நீ ஒன்று செய். ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சாஸ்திரவத இஷ்டி என்ற யாகம் செய். நான் அந்த யாக தீயில் தோன்றி உனது வீட்டில் உன் குழந்தையாகவே வளர்வேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் சரஸ்வதி. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சரஸ்வதி சொன்ன சாஸ்திரவத இஷ்டி யாகத்தை முறைப்படி செய்தார் அஸ்வபதி. கௌதம முனிவர்களுக்கு தலைவராக இருந்து யாகத்தை வழிநடத்தினார். மாலை நேரத்தில் யாக அக்னியில் இருந்து சரஸ்வதி தேவி வெளிப்பட்டாள். தங்கமயமான பாத்திரத்தில் நிறைந்திருந்த அபிர்வாகத்தை சுட்டிக்காட்டியபடி, அஸ்வபதி மன்னா, உனது அபரிவிதமான அன்பின் காரணமாக இந்த அபிர்வாகம் மிகவும் இனிமையாக உள்ளது. இதை நான் மட்டும் ஏற்றால் சரியாகாது. இதோ இங்குள்ள தேவர்கள் அனைவருக்கும் இந்த அபிர்வாகத்தை பங்கிட்டு கொடு, அப்பொழுதுதான் எனக்கு முழு திருப்தி கிடைக்கும் என்றாள். அதனை கேட்ட அஸ்வபதி மன்னரும் அபிர்வாகத்தை அங்கிருந்த அனைத்து தேவர்களுக்கும் கொடுத்தார். அபிர்வாகத்தை பெற்றுக்கொண்ட தேவர்கள் அதனை எம்பெருமான் ஈசனுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள். இது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானுக்கு அபிர்வாகம் தராமல் அவரை விலக்கிவிட்டு யாகம் செய்த தட்சனும் அதில் கலந்து கொண்ட தேவர்களும் அவமானப்பட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நேரம் அது. எனவே தட்ச யாகத்தில் கலந்து கொண்ட பாவம் தீர்வதற்கு அஸ்வபதி மன்னர் தங்களுக்கு தந்த அபிர்வாகத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தார். ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நாம் ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறோம் என்று இதன் மூலம் தெரிந்திருக்கும். சரி, நாம் மீண்டும் கைகேயி கதைக்கு வருவோம். யாகத்தில் அஸ்வபதி மன்னருக்கு தரிசனம் தந்த தேவி அவரது பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு மானிட பெண்ணாக கேகய மன்னரான அஸ்வபதிக்கு மகளாக அவரிடம் வந்தாள். உலகம் அவளை கைகேயி என்று அழைத்தது. அஸ்வபதி மன்னர் வேதத்திலும் கலைகளும் மிகுந்த திறமைசாலி, பூர்வ ஜென்மத்தின் பலன்களை கண்டறியும் சக்தி உடையவர். பிரச்சனை என்று தன்னை நாடி வருவோருக்கு அவரவர் பூர்வ ஜென்மத்தையும் அதனால் ஏற்படும் சுக துக்கங்களையும் உணர்ந்து அதற்கான நல்வழி காட்டுவார். இதுதான் வைச்வானர வித்தை. அதனால் அரசர்கள் பலர் வந்து தங்களது குறைகளை தீர்த்து கொண்டு போவார்கள். இதனை கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தாள் கைகேயி. அப்பொழுது அயோத்தி மன்னர் தசரதற்கு குழந்தை இல்லை. இதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய அவர், நாமும் கேகய மன்னர் அஸ்வபதியிடம் போய் வழி கேட்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கேகய நாட்டுக்கு கிளம்பினார். தசரதரை வரவேற்றாள் சரஸ்வதி. மன்னா, என்ன விஷயமாக வந்தீர்கள் என்றால், அதற்கு அவர், பெண்ணே, மழலை செல்வமே இல்லாத மனக்குறைதான் எனக்கு, அதற்கு அஸ்வபதியை பார்க்க வந்தேன் என்றார். அதனை கேட்ட கைகேயியே ஒரு தீர்வு சொன்னாள்.
மன்னா, போன பிறவியில் நீங்கள் உலகைக்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவானாக இருந்தீர்கள். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என 3 மனைவிகள் இருந்தார்கள். நீங்கள் இந்த பிறவியில் தசரதராக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் 3 மனைவியரும் இந்த பிறவியிலும் உங்களை மணந்து கொள்வதற்காக அரசிகளாக பிறந்திருக்கிறார்கள். அதில் காயத்ரி தான் உங்கள் முதல் மனைவி கௌசல்யா தேவி, சாவித்ரி தான் சுமித்ரா தேவி, அது போலவே சரஸ்வதி தான் நான் என்றாள். எனவே நீங்கள் என்னையும் மனம் செய்து கொண்டால் உங்கள் தோஷங்கள் நீங்கும். மேலும் சாட்சாத் மகாவிஷ்ணுவே உங்கள் பரம்பரை பூஜை விக்கிரமாக ஸ்ரீ ரங்கநாதர் என்ற பெயரில் விளங்கி வருகிறார். அவரை பூஜை செய்யுங்கள், உங்கள் விருப்பம் நிறைவேறும். மற்றும் திருமணம் குறித்து எனது தந்தையிடம் பேசுங்கள் என்றால் மனக்கவலை தீர மருந்தை தெரிந்து கொண்ட தசரதர் அச்சுவதி மன்னரை சந்தித்தார். நடந்ததை விவரித்தார். அச்சுவதியும் ஒப்புக்கொண்டார். சரஸ்வதிக்கும் தசரதருக்கும் திருமணம் நடந்தது. இந்த சரஸ்வதி கேகய இளவரசி என்பதால் கைகேகி என அழைக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட கைகேகி ராமனின் வாழ்க்கையில் திருப்பங்களை உருவாக்கினாள். ஏனெனில் இது ராமன் வனவாசம் செல்ல வழிவகுத்தது. கைகேகி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது குறித்து பல கருத்துக்கள் உள்ளன. சிலர் அவர் மந்தாரையின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டார் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அவள் தனது மகனின் எதிர்காலத்திற்காக அவ்வாறு செய்தாள் என்று நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் கைகேகி ராமாயணத்தில் ஒரு சிக்கலான மற்றும் சர்ச்சைக்குரிய கதாபாத்திரமாக மாறிவிட்டாள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும், கைகேகி ஒரு சாமானிய பெண் அல்ல, தேவி சரஸ்வதியின் அவதாரம். தன் மகனை கூட விட்டு உலக நன்மைக்காக தியாகம் செய்த பெண்ணின் உச்சம். அவள் மீது பழி சுமத்துவதை நிறுத்துவோம். நம்மால் தவறாக புரிந்து வைக்கப்பட்ட ஒரு கதையை. இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையான பார்வையை தந்திருந்தால் இதுபோல ஆன்மீக உண்மைகளை உலகுடன் பகிர்ந்து கொள்ள நம்மை ஊக்குவியுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்க. முக்கியமாக இன்னும் அதிக ஆன்மீக ரகசியங்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.